ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ நேற்று போட்டிருந்தோம். இது பார்ட் 2. நேற்று எடுத்த வீடியோவில் வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. என்ன பிரச்சனைனா, நேற்று நம்ம போட்ட வீடியோக்கு எல்லோரும் கேட்டிருந்தாங்க, நீங்கள் டீசெண்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியணும்னு சொல்லி பேசுகிறீங்க. அப்படி பேசாதீங்க, உங்கள் ஊர் பாஷையிலே பேசுங்கன்னு. ஓகே, இனிமேல் நம்ம ஊர் பாஷையில் தான் பேசி போடலான்னு இருக்கேன். நீங்கள் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி விட்டுக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரி, அப்படியே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே டிராஃபிக்கு. என்னடா இது ஒரே டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி இருந்த ப்ரோட்ட கேட்டேன். ப்ரோ, நம்மளும் போய் இதில் ஹியூமனிட்டி பண்ணுவோமா? பைக் அங்கே போங்க, இங்கே போங்க, கார்லாம் அப்படி இப்படி போங்க அப்படின்னு சொல்லுவோமான்னு. அவர் ஓகேன்னு தான் சொன்னார். லாஸ்ட்டு பார்த்தா சரி வேண்டாம், நம்ம மக்கள்ஸ் எல்லாம் சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹியூமனிட்டி பண்ணாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாமா பார்க்காரு. என்னடா பண்ணானுங்க ரெண்டு பேரும் கேமராவையும் வச்சுட்டு அப்படின்னு. இந்த ரெட் ஸ்கூட்டியில் வந்தவங்க தான். அது கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலான்னு நினைக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ போடுவேன். ஏன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நம்ம சும்மா வீடியோ ப்ளே பண்ணிகிட்டே அப்படி போகிறதையும் பார்த்துட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல. இதுதான் இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். யாருக்கு சொன்னாலும் தெரியும். நிறைய பேர் வெளியூர்லேருந்து கூட வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்காங்க. திரவியம் ஹாஸ்பிட்டல். இதுதான் எங்கள் ஊர். இதுதான் எங்கள் ஊர் ஹைவே. பார்த்துக்கோங்க, நான் இந்த ஊருக்காரன் தான். அதுபோல் நேற்று என்னாச்சுன்னா எல்லோரும் கேட்டிருந்தாங்க, ப்ரோ உங்கள் பைக்குக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. நான் உண்மையை சொல்லணுன்னா இதுவரை நான் பைக் எடுத்து எந்த பேரை வைக்கல. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஆர்எஸ்ஸை வந்து RS 200 எல்லாருமே பேபி பீஸ்ட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு அதில் சொல்லியிருந்து. ஏன்னா அது வந்து பேபி ஆட்டம் ஆக்ட் பண்ணோம், பீஸ்ட் ஆட்டம் ஆக்ட் பண்ணோம், ரெண்டாட்டம் அது யூஸ் ஆகுறதுனால. அதாவது ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் வந்து இதாக தான் இருக்கும். அதே ரேஸ் அந்த மாதிரி இதுனாலும் 5000 RPM மேலே வண்டி வேறு லெவல் பிக்கப்பாக இருக்கும். அதனால் அதை பேபி பீஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் அது மாதிரி இவ்வளோ நாள் கூப்பிட்டுட்டு இருந்தேன். இனிமேல் சரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தாச்சு, 200 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, வேறு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டில் இருக்கேன். அடுத்த வீடியோ, அதாவது இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ டு அவர் சேனல்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோமே, அது மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதில் நான் சொல்கிறேன் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். நானும் நம்ம மக்கள்ஸும் யோசித்து ஒரு நல்ல பேராக அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ வீடியோ அப்படி போடாதீங்க இப்படி போடாதீங்கன்னு. நமக்கு தெரியாது. இப்போ தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி வருதோ அப்படி தான் போட முடியும். அதை பார்த்து தொலைங்க, என்ன பண்ணுறது. எல்லாம் கால கொடுமைன்னு நினச்சிட்டு பார்க்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா, ஃபேமிலி இல்லை, நம்ம வந்து மக்கள்ஸ். நம்ம வந்து அவங்க டிடிஎஃப் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, பைரோ ஸ்குவாட். அது மாதிரி நம்ம வந்து மக்கள்ஸ். நம்ம எல்லோரும் வந்து மக்கள்ஸ்ன்னு தான் சொல்ல போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு பாஷையில் அது அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம மக்கள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ், 203 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அதை வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கும், என் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கும். வீடியோஸ்லாம் நல்லா ரீச் இருக்குது. 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலுமே நமக்கு வந்து 370 வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது. எல்லோரும் ஃபோன் அடித்து, ப்ரோ செலிப்ரிட்டி ப்ரோ, உங்களை நான் ஒருக்க பார்க்கலாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருக்க எங்களையும் பார்க்க வாங்க அப்படின்னு ஒரே கிண்டல். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ஒரு நாள் வாரேன், நல்ல ஒரு பெரிய நிலமையில் வந்ததுக்கப்புறம் வாரேன். பைக்கு கிடைக்கல ப்ரோ, பைக்கு கிடச்சதுக்கப்புறம் வாரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எல்லார்ட்டையும். அவங்க நம்மளை கலாய்க்கிறாங்க. நிறைய பேர் நமக்கு வந்து வேறு லெவலில் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கெலாம் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வந்திருக்கோம். நமக்கு வந்து இந்த டைமில் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் மேலே வர முடியும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட பிரதர்ஸு, நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வீடியோவை வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதாவது வெறும் 4 டேஸில் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க தான் நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குது. மக்கள்ஸுக்கு இந்த டைமில் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இருக்க பிளேஸ் என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம நாகர்கோயிலோட ஒரு மெயின் ஜங்ஷன். இந்த இடத்தோட பிளேஸ் வந்து வடசேரி. இங்கே தான் அந்த ஐ லவ் நாகர்கோயில் அப்படிங்கிறத நான் லெஃப்ட் சைடில் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. லெஃப்ட் சைடில் வச்சுருக்காங்க என்ன இருக்குது, ஐ லவ் நாகர்கோயில், நம்ம நாகர்கோயில்னு இருக்கும் இது. அது மாதிரி பார்த்திங்கன்னா பிறந்து வளர்ந்து சுற்றின எல்லா பிளேஸுமே இந்த இடம் தான். இங்கே தான் நாங்கள் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருப்போம். இங்கே தான் எல்லா பசங்களும் இங்கே தான் நாங்கள் சுற்றிக்கிட்டே இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐயாவை பாருங்கள், எந்த ஒரு சைடும் பார்க்காம அவர் பாட்டுக்கு உள்ளே வந்துடுவார்.
இவர் என்ன கணக்கில் வண்டி ஓட்டுறாருன்னு தான் தெரியல. அவர் லெஃப்ட் சைடும் பார்க்கல, ரைட் சைடு மட்டும் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு ஏறிட்டார். இப்போ நம்ம போய் தட்டியிருந்தோன்னா லாஸ்ட்டில் நம்ம மேலே பேர சொல்லிடுவாங்க, நீங்கள் தான் ஃபாஸ்ட்டாக வந்து இடிச்சிட்டிங்க. பொதுவாகவே இப்போ வந்து ஜென்ரலாகவே எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போது 18 to 24 வயசு பசங்க வந்து ஒரு கேடிஎம்மில் ஆர்எஸ் அந்த மாதிரி பைக் வச்சுருந்தாங்கன்னா, யார் எந்த ஒருத்தங்க வந்து ஸ்லோவாக வந்துட்டு இருந்தாலும், அந்த ஆர்எஸ் ஸ்லோவாக வந்தாலும் சரி, இல்லைனா வந்து அவங்க ஸ்லோவாக வந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம தட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்லோவாகவே வந்திருந்தாலும் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் தான் ஃபாஸ்ட்டாக வந்தீங்க, நாங்கள் ஸ்லோவாக தான் வந்தோம், நாங்கள் பார்த்தோம், அந்த ஜங்ஷன்லேருந்தே பார்த்தோம், நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தீங்க. ஆனால் நம்ம வந்து ரியலாக வந்து நம்ம ஸ்லோவாக தான் வந்திருப்போம். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஸ்பீடாக போகிறதுனால ஒரு சில பேர் ஸ்லோவாக போகக்கூடியவங்களோட லைஃப்பும் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஆனால் அதை வந்து அவங்க ஏன் மாற்ற மாட்டுறாங்கன்னு தெரில. இது அவங்க அதே மாதிரி ஒரு பைக் ஓட்டிகிட்டு போய் அவங்க நம்ம மேலே வந்து தட்டினாலுமே அவங்க நம்மளை தான் தப்பு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் வந்து ஒழுங்காக பார்த்து போல, சடனில் பிரேக்கு போட்டிங்க, ஸ்டாப்பி அடிச்சிங்க, அதனால தான் நாங்கள் வந்து இடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ரோடு தான் உங்களுக்கு கிடச்சிச்சா ஸ்டாப்பி அடித்து பழகிறதுக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. இது என்ன கணக்குன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை. இதுதான் நம்ம ஊரோட இது என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா, இது கிருஷ்ணங்கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. இதுதான் கிருஷ்ணங்கோயில் ஜங்ஷன். இங்கே தான் எஸ்பி மால், ஆனந்தா சூப்பர் மார்க்கெட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் பிளேசஸ்லாம் இருக்குது. நான் ஸ்கூல் படித்தது இந்த ஊர் பக்கத்தில் தான், அதனால் எனக்கு தெரியும் இந்த இடத்த பற்றி. அப்புறம் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து நூருல் இஸ்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தக்கலையில் இருக்குது, அங்கே படிக்கேன். செகண்ட் இயர் பிகாம் முடித்தாச்சு. இப்போ தேர்ட் இயர் போகிறோம். எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. எக்ஸாமுக்கு நடுவுலையும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த ஒரு மெயின் ஜங்ஷனில் வந்து நம்ம வந்து எப்போ இந்த பிளேஸுக்கு வந்தாலுமே நம்ம ரொம்ப கவனமாக தான் வரணும். ஏன்னா எப்போ எங்கேருந்து யார் வருவான்னே தெரியாது. ரொம்ப ஒரு கோளாறு பிடிச்ச இடங்க இது. ஐயோ உங்கள்கிட்ட சொல்லதில் என்ன இருக்குது, நானே 2 வாட்டி உள்ள பார்த்தேன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு வாட்டி என்னடானா ஒருத்தர் ரோடு பார்க்காமலே கிராஸ் பண்ணிட்டாரு. ஜஸ்ட்டுன்னா அவரை தட்டியிருப்பேன். நம்ம ஆர்எஸில் தான் அப்படி பிரேக் அடித்து அப்படி போய் இப்படி போய் கட் அடித்து நின்றுட்டு அவர் கேட்காரு, என்னடா பார்த்து வர மாட்டியான்னு. நம்ம விடுவோமா? நான் இறங்கி போய் கேட்டேன், என்னையா நீங்கள் தப்பாக பார்க்காம வந்துட்டு என் மேலே பழிய சொல்கிறீங்க. அந்தாலும் அவர் ஊராக பேசினார். அந்தாலும் நம்மளும் பேச ஆரம்பித்தோம். அடுத்து அந்த சைடில் ஒரு கடையெல்லாம் இருந்து நிறைய கடை, அந்த கடையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து தடுத்து விட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 2 வீக் முன்னாடி ஆர்எஸை வந்து விட்டாச்சு. அங்கே ஷோரூமில் விட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட V4ல் வந்துட்டு இருந்தோம், நானும் ஃப்ரெண்டும். ஒரு 50 to 60 வந்துட்டு இருந்திருப்போம். வந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டில் அதே ஜங்ஷனில் தான் ஒரு பைக் வந்து ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஏறிச்சு. கிராஸ் பண்ணி போகிறாங்க. நான் ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கு வழி கொடுத்துட்டேன். கிட்ட போனதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் வச்சு இன்னொரு பைக்கு டப்புன்னு குறுக்க வந்துட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்க்கணுன்னா, நான் ஸ்கூல் படித்தேன்னு சொன்னேன். நான் ஸ்கூல் படித்தது இங்கே தான். எங்கள் ஸ்கூல் இங்கே தான் இருக்குது. இதில் ரைட் சைடில் ஒரு முடுக்கில் இருக்குது. அதான் ஒரு பெரிய மரம்லாம் இருக்குல்ல, அதான் ஒரு செவரு. இதுக்கு பேக்கில் தான் இருக்குது நம்ம ஸ்கூலு. அந்த கதையை நான் சொல்லி கேட்டுக்கோங்க. அவர் கேட்காரு, இண்டிகேட்டர் போட்டு வாரேன், உனக்கு கண்ணு தெரியலையா, பார்க்க மாட்டியா, என்ன நீ வண்டி ஓட்டுற அப்படின்னு. நம்ம அங்கேயும் உடனே நிறுத்தினோன்னு நம்ம கூட நிறைய பசங்க வந்திருந்தாங்க. பசங்க வந்திருந்தோன்னா நான் பசங்க வரக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னையா நீங்கள் ஸ்பாட்டில் சடனில் நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போட்டு ஏறுறீங்க. அவர் என்ன பண்ணார்னா, சென்டர் ரோட்டுக்கு வந்துட்டார். போகவா போவாண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம பைக்கை பார்த்தோன்னா சடனாக ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஏறிட்டார். நாங்கள் முடிஞ்சு இடிச்சாச்சுன்னு தான் நினச்சோம். பேக்கில் இருந்த பையன்லாம் பயந்துட்டான் நல்லாட்டு. அதனால் எப்படியோ கியர் கட்டெலாம் அடித்து எடுத்து கட்டு பெண்டெல்லாம் போட்டு எப்படியோ போய் நிறுத்தியாச்சு. அதனால் ஃபஸ்ட்டு இப்படி பேசிகிட்டு இருந்தார். 2வது நம்ம பசங்கள்லாம் வந்தோன்னே அப்படியே ஆஃப் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். நான்லாம் முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாகிட்டு போவேன். அப்போல்லாம் என்னை வீட்லேயும் சரி எல்லாருமே சரி என்னை நல்லா திட்டுவாங்க. அதனால் இப்போ வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ நேரம் ஆச்சு. 60 தாண்டிச்சா பார்த்தீங்களா, ஒரு 70க்குள்ளே தான் போய்ட்டுருக்கு இவ்வளோ நேரத்தில். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இப்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் பிரச்சனை எதுவும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, இது யார் மேலே ஃபால்ட்டு நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு ஸ்கூல். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு ஸ்கூல், ஒரு ப்ரைவேட் ஸ்கூல். அந்த ஸ்கூலோட ஃப்ரண்டில் கிராசிங் உண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் வெளியூர்காரர் போல் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த கார்காரருக்கு. சரி கிராஸ் பண்ணுறாங்க, மெல்ல நின்று போவோம், எதுவுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு பாருங்கள், அவர் போன ஸ்பீட்லேயே போனார். ஜஸ்ட்னா பாவம் அந்த பையனை வந்து தட்டியிருப்பார். அந்த பையன் ஜம்ப் பண்ணிட்டான், இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அவர் தட்டியிருப்பார். இதே மாதிரி தான் நிறைய பேர் கேர்லெஸ் ஆட்டு வந்து கார் ஓட்டுறாங்க, பைக் ஓட்டுறாங்க. இந்த மாதிரி ஓட்டுறதுனால மீதி இருக்கக்கூடியவங்க மேலேயும்
இந்த மாதிரி பிரச்சனை வருது, பேர் வருது. அவங்க ஒழுங்காக போகாதனால நம்ம மேலேயும் தப்பு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இனி உள்ள காலத்தில் எல்லோரும் ஹெல்மெட்டில் வந்து கேமரா மாட்டிட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் ஸ்லோவாக போகக்கூடியவங்க வந்து இனிமேல் கரெக்டாக இருக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ஸ்லோவாகவே போயிருந்தாலும் உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னா அவங்க உங்கள் மேலே பழிய போட்டுருவாங்க, நீ ஃபாஸ்ட்டாக தான் வந்த அப்படின்னு. அதனால் எல்லோரும் இனி உள்ள காலத்தில் ஹெல்மெட்டில் ஒன்று, வண்டியில் ஒன்று, பத்தாவதுக்கு வண்டியில் 10 கேமரா மாட்டி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. காசு இல்லைன்னா யாரெல்லாம் அவங்கள ஏசுகிறாங்களோ அவங்ககிட்ட வந்து 10,000 வாங்குங்க. வாங்கி இந்த மாதிரி கோப்ரோ வாங்கி மாட்டி வச்சுருங்க. ஏன்னா அதுதான் நம்ம பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து தேவை எவிடன்ஸ், நம்ம ஸ்லோவாக தான் வந்தோன்னு. உங்களை யாரெல்லாம் ஏசுகிறாங்களோ அவங்ககிட்டலாம் 10,000 கலெக்ட் பண்ணுங்கள், கோப்ரோவை வாங்குங்க, ஹெல்மெட்டில் மாட்டுங்க, அப்புறம் மஜா பண்ணுங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். இனி அந்த பிரிட்ஜு ஆனால் லாங்கில் ஒரு பச்சை கலர் போர்டு தெரியுதா, அதுக்கு கீழே ஒரு பிரிட்ஜு போல், அது ஒரு பிரிட்ஜு, அதுக்கு கீழே ஒரு வழி போல் இருக்கும். அது வழியாக போய் நம்ம பஜாஜ் ஷோரூமுக்கு போயிடலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, பஜாஜ் ஷோரூம்குள்ளே விடலை, எங்களே விடலை, வீடியோ எடுக்கவும் விடவே இல்லை. அதனால் வீடியோ எடுக்க முடியல. இதுதான் பார்வதிபுரம் ஃப்ளைஓவர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்வதிபுரம் பாலம் இது. இந்த ஃப்ளைஓவர் ஓப்பனிங் டைம்லாம் வேறு லெவலில் இருந்து, கீழேருந்து மேலே வர ஃபுல்லாக ஆட்களாக தான் இருந்தாங்க. நாங்கள்லாம் வந்திருந்தோம், சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி நான் டெய்லி காலேஜுக்கு இந்த ரூட்டில் தான் போவேன். என்னோடய பைக்கில் ஆர்எஸில் தான் போவேன், டெய்லி இந்த ரூட்டில் தான் போவேன். அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து எங்கள் காலேஜ் 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். டெய்லி போயிட்டு வரதே ஒரு என்ஜாய்மெண்ட் போல் தான் இருக்கும். இனிமேல் காலேஜ் திறந்த பிறகு அது கூட நம்ம வந்து ஒரு விலாக் கணக்கு, காலேஜ் போகிறதையே ஒரு விலாகாட்டே நம்ம எடுத்து போடலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் ஐடியா கொடுத்தான். சரி, அதை நம்ம செயல்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு லெஃப்ட் டேர்ன் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்லாம் பக்காவாக போட்டு தான் டேர்ன் பண்ணுவோம். அதில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கிட்ட போகிறோம் ஷோரூம் கிட்ட. கண்டிப்பாக இன்னும் உள்ளே விடலை, வீடியோ போட முடியல, யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம பேபி பீஸ்ட் வெளியே வரும்போது வேறு லெவலில் அலப்பறையெல்லாம் பண்ணி நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். வந்துட்டோம். வெல்கம் டு பஜாஜ் ஷோரூம். எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. பாலத்துக்கு அடியில், சிட்டிக்கு மிக அருகாமையில். இப்போ நம்ம நிற்க இடத்துல தான் முன்னாடி எல்லா பைக்குமே பார்க் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து பார்க் பண்ணுறது கிடையாது. ஏன்னா முன்னாடி ஒருக்க நானே பைக் விட்டுருக்கும்போது போலீஸ்காரங்கெல்லாம் பிடிச்சி ஃபைன் அடித்து விட்டுட்டாங்க. ஸோ வந்து இந்த குவாட்டுக்கு இந்த சைடு தான் விடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இந்த சைடே நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன். என்னை உள்ளே வீடியோ எடுக்க விடலை, நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தான் போகிறோம். உள்ளே போய் பைக்கெல்லாம் பார்த்தாச்சு. பைக் என்ன நிலமையில் இருக்குன்னா, எந்த நிலமையிலும் இல்லை, விட்ட நிலமையில் அப்படியே இருக்குது. வண்டியை விட்டு 1 வாரம் ஆச்சு, ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. கேட்டால் சர்வைவர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் ஷோரூமு, ஏதன் ஷோரூம். அதான் பாலத்துக்கு அடியில், சிட்டிக்கு மிக அருகாமையில்னு சொல்லிட்டு எங்கே கொண்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து எங்கள் வீடு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 15 இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது இருக்குது பார்வதிபுரம், எங்கள் வீடு இருக்குது திருப்பதி சாரம், தேரைக்கால்புத்தூர். இங்கேருந்து அங்கே எவ்வளோ தூரம் இருக்கும். நாங்கள் டெய்லி அங்கேருந்து இங்கே வர வந்து பைக்கை பார்க்க வரோம். ஆனால் இவனுங்க ஒரு இதுவும் பண்ணியிருக்க மாட்டானுங்க, அப்படியே தான் இருக்கும் பைக்கு. இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்குமே அவங்க லைஃப்பில் வந்து ஸ்பெஷல் பேஷன், இம்பார்ட்டன்ட் பேஷன் ஒருத்தங்க இருப்பாங்க. அதே மாதிரியே நம்ம லைஃப்லேயும் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து உண்மையாட்டு சொல்லணும்னா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மனசு அவங்களுக்குலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து விலாக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க முன்னாடி இந்த டைம் பார்த்தீங்கன்னா, எப்போ அவங்க கூட தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட நான் பேசுகிறதே இல்லை. எப்படியும் மேடம் இப்போ காண்டில் தான் இருப்பாங்க. அது ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். நேற்றே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 4 or 5 மிஸ்டு கால் வந்திருந்தேன், நான் அட்டன் பண்ணவே இல்லை. அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம போடுக ஒரு வீடியோவும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒருக்கையாச்சும் அவங்க போய் நம்ம எவ்வளோ பேருக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு பார்த்துட்டு வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நமக்காக இப்படிலாம் எஃபோர்ட் போட்டு யாரும்லாம் இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, அவங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய பண்ணணும். ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இனி போக போக விலாக்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு எல்லாமே செய்வேன். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.